ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அனிதா ஜெகன்குமார், விவசாயி மகள் சேனல்லேருந்து. இன்றைக்கி நம்ம வீடு ஷிஃப்டிங் தான் பார்க்க போகிறோம். இருக்கிறதுலே ரொம்ப பெரிய டாஸ்க் அப்படின்னா அது வீடு ஷிஃப்ட் பண்ணுறதான். குழந்தைங்கள்லாம் சேட்டை பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குமே அது புதுசு இல்லையா இந்த வீட்டுக்கு வர்றது. ஸோ அதனால் எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நான் வேலை செஞ்சால் அதையும் பார்த்து அவங்களும் செஞ்சுட்டு ஸோ அந்த மாதிரி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாங்க. நாங்கள் ரெண்டாகவே சொல்லப்போனால் ரெண்டாகவே பிரிச்சுக்கிட்டோம். ஃபர்னிச்சர்ஸ் தனியாக, அதுக்கப்புறமா கிச்சன் ஒர்க் எல்லாமே தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபர்னிச்சர் தான் கம்ப்ளீட் பண்ணோம். அது இல்லாமல் ஒவ்வொரு ரூமாக செப்ரேட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் கிச்சன் ஒர்க்கவே எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணினோமே. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். அதனால் எல்லாத்தையும் ஹாலில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எது தேவையோ, இன்னும் இதுக்கப்புறம் நம்ம ரெண்டல் ஹவுஸ்னால் அப்பப்போ நம்ம எல்லா ஜாமாவும் எடுப்போம். வேறு வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணால் அது எப்படி என்ன நிலமையில இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். பட் நம்ம ஓன் ஹவுஸ் வந்துட்டோம் அப்படின்றனால இன்றைக்கி எப்போ நம்ம மேலே வச்சோம் எடுப்போன்னே தெரியாது. ஸோ இப்போயே டீக்ளட்டர் பண்ணிடுவோம். வேணுன்றதை மட்டும் வச்சுட்டு வேணாததை இப்போயே அது என்னவோ அது பண்ணிவிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத மட்டும் மேலே லாஃப்டில் வச்சிடலான்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கரெக்டாக கட்டி வச்சாச்சு. அதுக்கப்புறம் எல்லா திங்ஸையும் கழுவி தொடச்சி எடுத்து வச்சிட்டேன். ஃப்ரிட்ஜு கிட்டத்தட்ட 2 வருஷமாக சுத்தமாக யூஸ் பண்ணாமையே இருந்தோம். ஸோ எங்களுக்கு ஒரு பயம் என்னென்னா, நிறைய இடத்துல ஆக்சிடெண்ட் நடக்குது இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம வச்சுருக்கோமோ ஸோ அது எல்லா அப்ளையன்சஸுமே ஒரு சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நான் லைட்டாக தொடச்சி மட்டும் வச்சுட்டேன். நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க சர்வீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணலான்மே சொல்லிவிட்டு அதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கட்லரி யூனிட் ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தனியாக எடுத்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வேணுன்ற திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அம்மா தான் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே அம்மான்னு ஒரு ஜீவன் இல்லைன்னா என்ன பண்ணுறது, அதுவும் பொம்பளை பிள்ளைங்களாம் சொல்லவே வேண்டாம். ஸோ அதனால் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மா ரொம்ப சப்போர்ட். ஸோ நல்லபடியாக எனக்கு வேகமாக அரேஞ்ச் பண்ண மாதிரி தோணலை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரேஞ்ச் பண்ணோமே. அம்மா இருந்தனால டக்குன்னு அவங்களே ஒரு ஐடியா கொடுத்தாங்க. இதெல்லாம் யூஸ் ஆகும், இதெல்லாம் யூஸ் ஆகாது, இதெல்லாம் வேண்டாம் கொடுத்துடலாம், இதெல்லாம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஸோ அதனால் அதுக்குபடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். நிறைய பேர் கிச்சனோட கபோர்டு கேட்டிருந்தீங்க, எவ்வளோ காஸ்ட் ஆச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது கிட்டத்தட்ட ஒரு 1.7 கிட்ட இருந்துச்சு. 1.7 தான் லாஸ்ட் ஃபைனல்னால் சொல்ல முடியாது. அதுக்கு மேலே எக்ஸஸாக நான் ஜாமான்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி பார்த்தாலும் 130 கிட்ட வந்துருச்சு. இதுக்கு அது ஒர்த்தான்னு கேட்டால் என்ன கேட்டால் ஒர்த்து தான் சொல்லி ஃபைனலாக ஹால் இப்படி தான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடித்தாச்சு. எல்லா ஜாமான் எடுத்துகிட்டு ரொம்ப டயர்டாக போய் உக்காந்துட்டேன். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் அந்த லாஃப்டில் போகிற ஜாமான் மட்டும்தான் கிச்சனில் எடுத்து வச்சோம். ஹால் மோஸ்ட்லி எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மிச்சத்தை நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா வீட்டில் தான் இருக்கோம். ஸோ அதனால் அங்கே வந்துட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ அதுக்கெலாம் நோட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கவர் போடணும்னு சொல்லிட்டு புக்ஸ் எல்லாத்துக்குமே கவர் போட்டு சைட் பை சைடாக அவளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறதா ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. ஏன்னா லீவ்லேயே ஷிஃப்ட் ஆகிருந்தோன்னா ஸோ ஈஸியாக வீட்டிலேருந்து அனுப்பியிருக்கலாம். பட் ஷிஃப்ட் பண்ணுறது ப்ளஸ் இவளுக்கு ஸ்கூல் எல்லாம் அட் அ டைமில் வந்தனால பகல் ஃபுல்லாக அங்கே வேலை பார்த்துட்டு நைட்டு அம்மா வீட்டுக்கு சாப்பிடவும் தூங்கவும் வந்துடுவோம். எப்போ ஃபுல்லாக ஷிஃப்ட் ஆகிறோமோ அப்போ அங்கே போய்க்கலான்ட்டு அங்கேயும் அப்படியே மாறிக்கிட்டே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே முன்னாடி நாளே ஆக்சுவலாக ஏப்ரல் மந்த்லேயே அவள் ஸ்கூல் போயிருந்தா இல்லையா. ஸோ அப்போயே வாங்கின திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் புது வீட்டுக்கு நிறைய ஐட்டம்ஸ், ஏன்னா புதுசாக குடி போகிறோன்னா சொல்லவே தேவையில்லை. வேறு வீட்டில் இருந்துட்டு அப்படியே நம்ம மாறி வந்தோன்னா எல்லா ஐட்டம்ஸும் இருந்திருக்கும். பட் நான் அம்மா வீட்டில் எத்தனை நாள் இருந்தேன், எங்கள் திங்ஸ் எதுவுமே தொடலைன்னும் போது எல்லாமே புதுசாக வாங்க வேண்டியதாக இருந்தது. கிராசரியாக இருக்கட்டும், அப்புறம் மேட்டு, பில்லோ, ஸோ இந்த மாதிரி ரொம்ப நீடாக இருக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக ஒரே இடத்துல வாங்கணுன்றதுனால மட்டும்தான் டிமார்ட் போயிருந்தோம். இல்லை வெறும் கிராசரி மட்டும் வாங்கணும் அப்படின்ட்டு இருந்தால் வேறு ஏதாவது கடைக்கு தான் போயிருந்திருப்போம். அன்றைக்கின்னு பார்த்து பயங்கர கூட்டமும் கூட. ஸோ தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகேன்னு தான் சொல்லுவேன். ரொம்பவும் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணல, தேவையானது என்னவோ அதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா
வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நைட்டு வந்து பாப்பாவுக்கு சாட்டர்டே சண்டே லீவ் இருந்தது. ஸோ நைட்டே வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு திருவிழா வேறு ஊரில் நடந்துக்கிட்டு இருந்தது. ஸோ அண்ணா அண்ணி எல்லாருமே வந்து வரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம வீட்டில் விருந்து கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு விருந்து வந்து நம்ம வீட்டில் சமைச்ச மாதிரி இருக்கும், அண்ணாங்களுக்கு விருந்து வச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு நைட்டாக என்ன பண்ணேன், கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அம்மா ஃபஸ்ட்டு மங்களகரமாக இருக்கட்டும்னு சொல்லி கல்லுப்பு தான் வந்து நல்லா நிறையா கொட்டி வச்சுருந்தாங்க. இது பால் காய்ச்சப்போ வந்திருந்ததே நிறையா இருந்தது உப்பெல்லாம். ஸோ அது நிறைய அழகாக பொங்க வச்சுருந்தாங்க. அதை வந்து நான் கவுண்டர் டாப் பக்கத்துலேயே வந்து வச்சுட்டேன். அதை அடிக்கடி நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுனால அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிராசரி ஐட்டம்ஸ் வந்து வேணுன்ற அளவுக்கு மட்டுமே வந்து நான் அதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். மிச்சத்தை எல்லாமே பல்காக வந்து அங்கே உங்கள் பின்னாடி வந்து ஒரு பீரோ மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு டால் யூனிட்ஸ் அதில் போட்டு எல்லாத்தையும் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் நீட்டாக அந்தந்த பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சாச்சு. அண்ணாங்க எல்லாருமே ஊர்லேருந்து வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒன்றா இங்கேயே லஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாமே வெஜ்ஜு தான். ஃபஸ்ட்டு ஊரில் திருவிழா நடக்கிறதுனால வெஜிடேரியன் தான், முருகன் கோயில்னால வெஜிடேரியன் தான் சமைச்சோம். ஸோ சாம்பார், அப்பளம், பாயாசம், அதுக்கப்புறம் வந்துட்டு உருளைக்கிழங்கு பால் கறி, புளிக்காய், அந்த மாதிரி நிறையா வச்சோம். ஸோ அத்தை பெரியம்மா வீட்டிலேருந்து ஸோ எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் இந்த மாதிரி நிறையா பேர் இருக்கிறத பார்த்தா தான் கொஞ்சம் மனசுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வந்து விருந்து கொடுத்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. சாப்பிட்டுட்டு அன்றைக்கி வீட்டிலே வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு வீட்லேயுமே ஒரு சில திங்ஸ்லாம் வந்து இன்னுமே வாங்காமே வச்சுருந்தோம். என்னென்னா முக்கியமாக டிவி வாங்கலை. நம்ம பழைய டிவி அந்த ஷோகேஸில் வச்சுனா ரொம்ப குட்டியாக இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து 40 inches தான். ஸோ அதுவே வந்து குட்டியாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான் வாங்கணும் அப்படின்றனால வந்து இருக்கட்டும், அதை வந்து ரூமில் மாட்டிக்கலாம், இதை வந்து ஹாலில் கண்டிப்பாக வேறு வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஹோலில் வச்சுருந்தோம். அந்த மாதிரி சில திங்ஸ், அது மாதிரி கிச்சனுக்குமே சில திங்ஸ்லாம் வந்து ரொம்பவே நீடாக இருந்துச்சு. என்னென்னா கெட்டில், அப்புறம் குக்கர்ஸ்லாம் நிறையா விசில் இல்லாமல் அந்த கேஸ்கெட்லாம் போய் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே வாங்கணுன்ட்டு அப்ளைன்சஸ் கடைக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா டிவி எல்லாமே நாங்கள் வந்து பார்த்தோம். எங்களோட பட்ஜெட்டில் தாண்டி ரொம்ப ரேட் சொல்லியிருந்தாங்க. டிவி எல்லாமே ரொம்ப ரேட் இருந்துச்சு. ஜிஎஸ்டி என்னென்னமோ சொல்லியிருந்தாங்க. பட் எங்களுக்கு வந்து அவ்வளோ பணத்தை போய் அதில் வந்து போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டினாகவே இருந்துச்சு. சரி, ஓகே, அவ்வளோ பணத்தை அதில் போடாட்டி என்ன, நம்மளோட பட்ஜெட்டுக்கு எது இதுக்கோ வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிட்டோம். கொடாக் QLED டிவி தான் வாங்கியிருந்தோம். 65 inches. ரொம்பவே சூப்பராக இருக்குது டிவியோட குவாலிட்டி எல்லாமே. அதே மாதிரி 2 நாள் இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. 1 year ஃபுல் வாரண்ட்டி, கம்ப்ளீட் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. பட் நாங்கள் வந்து இன்னும் எக்ஸஸாக குழந்தைங்க இருக்காங்களே, ஸோ அதனால் வந்து 2 years எக்ஸஸாக வாரண்ட்டி போட்டு 3 years வாரண்ட்டியாக வந்து கிளைம் பண்ணிக்கிட்டோம். சொல்லவே முடியல, ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ளஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. இங்கே வர கிளாரிட்டி பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ பாப்பாங்களாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. டிவி எல்லாத்தையும் எந்த ஒரு புதுசாக ஒரு திங்ஸ் வாங்கினோன்னா நம்ம அது மேலேயே தானே பார்த்துட்டோ இல்லை இது பண்ணிட்டோ இருப்போம். ஸோ அதை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நவி பாப்பா தான் ஆடிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னா கிச்சன் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. கிச்சன் ஃபுல்லாகவே செட் பண்ணியாச்சு. ஹாலு இப்போ ஓரளவுக்கு டிவி மாட்டினதுனோடனே செட் ஆகிடுச்சு. பெட்ரூம் ஆஸ் யூஷுவல் ஏசி ஃபிட் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதுவுமே பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. ஒரு சில திங்ஸ்லாம் வந்து நான் கிச்சனுக்கு வாங்கியிருக்கேன். அதை வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன், அதெல்லாம் எவ்வளோ அப்படின்றத வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு கிச்சன் வந்து எப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இனிமேல் சூப்பரான vlogs எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இந்த ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோஸ்லாம் நம்ம புது வீட்டிலேருந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.